நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிஞ்சிருந்தா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஓகே. பட் ட்ரேடிங்க்கு அது வேற மாதிரி இருக்குமா சார்? ட்ரேடிங்க்கு இது எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஓகே. வந்து நீங்க வந்து ஒரு கோல்டு வாங்கணும் அப்டின்னா, தேவைக்கு வாங்குறீங்க. அல்லது ம். வந்து உபயோகத்துக்கு வாங்குறீங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில வந்து அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்ப 2 விஷயத்த உங்களுக்கு அங்க கவரேஜ் குடுக்குதுங்க. அப்ப அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாவே ஆகும்போது, கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பீப்பிள் வந்து நெனைக்கிறாங்க. ம். இதே மாரி நீங்க வந்து லேண்ட் நெனைக்கிறீங்க. இந்த லேண்டும் எப்டின்னா, பிற்காலத்தில வந்து மக்கள் தொகை உயரலாம். இடம் வந்து உயர போறதில்ல. இடம் இருக்கிற இடத்த நம்ம எப்படி நமக்கு தேவையுள்ளதா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வாங்குறாங்க. அதனால அது டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. ப்ராஃபிட்டபிள் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட பிரதிபலிப்பு. இந்தியா வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப 5 டிரில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆயிருக்கு. இதனால எனக்கு என்ன பயன்? இப்ப நான் போன மாதம் வந்து எனக்கு சம்பளம் வந்து இல்ல போன வருடம் வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 50,000 சம்பளம். இந்த மாசம் ரூ. 60,000 ஒரு 10,000 தான் வந்து ஹைக் குடுத்துருக்காங்க கம்பெனில நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரூ. 10,000 வந்து உங்க இன்ஃப்ளேஷன் தான் கவர் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அப்ப போன ஆண்டுகள்ல அதே செலவு காட்டிலும் இந்த ஆண்டுகள் செலவு கூடும். உங்க ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்க மாட்டீங்க. போன மாசம் உங்களுக்கு என்ன கடன் இருந்ததோ, அது இந்த வருஷமும் கடந்து போகும். அப்ப அத எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, இந்தியா வளர்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாவோ, ஒரு ETF மூலமாவோ, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலமாவோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதால மட்டுமே தான், நீங்க போற ஸ்பீட விட அந்த குரோத் ஸ்பீட் அதிகமா இருக்கிறதால, அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப இந்தியன் கம்பெனிஸ் வந்து குரோத் ஆகும். அந்த குரோத்ல பங்கீடு கொண்டு போனா, ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் பண்ண முடியும்.